முக்கோணங்களின் வகைகள். டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். பல்வேறு வகையான முக்கோணங்களைப் பற்றி அறிந்து கொள்வோம். இந்த முக்கோணத்தை பாருங்கள். அதன் அனைத்து கோணங்களும் கூர்மையானவை என்பதை நீங்கள் காணலாம். கூர்மையானது என்றால் என்ன? அது 90 டிகிரிக்கு குறைவாக இருப்பதை குறிக்கும். இந்த வகையான முக்கோணம் கூர்ம கோண முக்கோணம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே மற்றொரு முக்கோணம் உள்ளது. நீங்கள் இங்கே என்ன பார்க்கிறீர்கள்? அதன் ஒரு கோணம் செங்கோணமாக இருப்பதை காணலாம். வலது கோணம் என்றால் 90 டிகிரி அளவிடும் கோணம் என்று பொருள். ஒரு முக்கோணத்தில் ஒரு செங்கோணம் இருந்தால் அது செங்கோண முக்கோணம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் ஒரு கோணம் செங்கோணம் என்று சொன்னோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட செங்கோணங்களை கொண்டிருக்க முடியுமா? இல்லை. ஏன் இல்லை? ஏனெனில் ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூட்டுத்தொகை 180 டிகிரி என்பது நமக்கு தெரியும். ஒரு கோணம் 90 டிகிரி என்றால் மீதமுள்ள 2 கோணங்களும் 90 டிகிரியாக இருக்க வேண்டும். ஏனெனில் 90 கூட்டல் 90 180க்கு சமம். எனவே ஒரு வலது கோணத்தை தவிர வேறு எந்த கோணமும் செங்கோணமாக இருக்க முடியாது. இப்போது அடுத்த வகையை பார்ப்போம். இந்த முக்கோணத்தில் ஒரு விரிகோணம் இருப்பதை காணலாம். விரிகோணம் என்றால் என்ன? 90 பாகைகளை விட பெரிய கோணம் என்பதே அதன் பொருள். இந்த வகை முக்கோணம் விரிகோண முக்கோணம் என்று அழைக்கப்படுகிறது. மீண்டும் இங்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட விரிகோணங்கள் இருக்க முடியுமா? இல்லை. ஒரே ஒரு விரிகோணம் மட்டுமே இருக்க முடியும். ஏனென்றால் ஒரு முக்கோணத்தில் அனைத்து கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகைகளாகும். ஒரு கோணம் 90 பாகைகளை விட பெரியதாக இருந்தால் வேறு எந்த கோணமும் 90 பாகைகளை விட பெரியதாக இருக்க முடியாது. ஆக இவைதான் அவற்றின் கோணங்களின் அடிப்படையில் 3 வகையான முக்கோணங்கள். இப்போது வீடியோவை நிறுத்தி கொடுக்கப்பட்ட கேள்விகளை தீர்க்கவும்.